கடைசி நாட்கள்ல தேவனே சொல்லிட்டார், கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் யாரையெல்லாம் வஞ்சிப்பாங்க, நம்மளை போல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, வஞ்சிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் இந்த சமயத்திலே மட்டுமல்ல, அவர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே தேவனுடைய தீர்க்கதரிசிகளோடையே இருப்பதை நம்ம பல இடங்கள்ல பார்க்க முடியும். ராஜாக்களுடைய புஸ்தகத்துல ஆகாப் என்கிற ராஜாவும் யோசபாத் என்கிற ராஜாவும் வேற ஒரு ராஜாவுக்கு எதிராக ஒரு போர் செய்வதற்காக போவதற்காக அவர்கள் முயற்சி பண்ணுகிறார்கள். அப்பொழுது யோசபாத் ராஜா சொல்கிறார், தேவனிடத்துல விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 400 தீர்க்கதரிசிகள், என்ன பொய் தீர்க்கதரிசிகள், அதுல இருந்தது ஒரே ஒரு மனிதன், அவன் தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அப்படி எல்லா காலத்திலையும் 400:1. அதே போல எலியா காலத்திலையும் கர்மேல் பர்வதத்துல அவர் கூட்டி சேர்க்கும் பொழுது 450 பாதகால் தீர்க்கதரிசிகள், இவர் ஒரே ஒருவர் தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. போல கள்ள தீர்க்க தரிசனம் சொல்கிற கூட்டம் தான் பெரிய கூட்டமாக இருக்கிறது.